விஜய் சாருக்கு ஒரு எலிவேஷன் வர்ற ஒரு சீன். ஸோ அந்த சீனை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதை வச்சு தான் அந்த சீன் ஒர்க் ஆகும். அப்போதான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் அதோட எலிவேஷன் ஒர்க் ஆகும். சாருக்கு அந்த கிளாப் கிடைச்சிடணும், என்னால் கரெக்டாக பண்ண முடிஞ்சிடணும், அப்படியே காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக அந்த சீன் வந்துச்சு. ஓவரால் ஆடியன்ஸு கத்துனாங்க, என்னை திட்டினாங்க, என்னை பேட் வேர்ட்ஸில் பேசினாங்க. நான் வீட்டில் ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு இருக்கும் ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணா பயங்கர பாராட்டுறாங்க, என்ன பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டடா, சூப்பரா இருந்துச்சு அந்த சீன், டைனிங் டேபிள் சீன் சூப்பர். எனக்கு லிட்டரலா எனக்கு கண்ணு கலங்குது. எப்படிடா நீங்க பாக்கல, இன்னொரு படம் டேட் கூட அனௌன்ஸ் பண்ணாண்டி, என்னடா சொல்லிட்டு இருக்க, படம் நேற்று நைட்டு நெட்ல வந்துருச்சுடா. ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன், எனக்கு லிட்டரலா அழுதுட்டேன். நல்லா பண்ணிருந்தீங்க ஆர்டிஎக்ஸ்ல. ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்கு, ஒரு டைனிங் டேபிள் சீன் இருக்கு, அது மட்டும் எனக்கு ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியும். சார் டெஃபினட்டா காட்டுறேன். அங்கே ஆடிஷன் பண்ணி காமிச்சேன். அண்ணனே ஒரு ஓகேன்ட்டார். நான் கேட்டேன், சார் ஒரு வாட்டி தான் பண்ணேன் மதி சார், ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகே அப்படின்ட்டாரு. ஸோ கேரளாவில் வந்து எனக்கு ஆர்டிஎக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க, இப்போ படம் எப்படி வரும் அப்படின்னு இருக்கும். நான் இந்த படம் நடிச்சிருக்க விஷயம் நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை. இன்னும் என்னென்ன படங்கள்லாம் தமிழ்லையும் மலையாள சினிமாலையும் உங்களை எதிர்பார்க்கலாம்? அரசன்ல நடிக்கிறேன். ஓகே, இது மட்டும் இப்ப சொல்றேன், அதை தாண்டி அதுக்குள்ள நான் இதை போக முடியாது. ஓகே, ஸோ அரசன்ல இருக்கேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பகவதி வில்லன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. பகவதி வந்து ஸ்கூல் வந்து மழையில லீவ் விட்டாங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பகவதி பார்க்க போனோம். பகவதி பார்த்துட்டு வெளில வரோம். பயங்கரமா பிடிச்சிருச்சு எனக்கு. அந்த அங்கதான் நான் பயங்கரமான ஃபேனா மாறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நான் சொன்னேன், மச்சான் டேய், நான் இப்ப சொல்றேன்டா, என்னைக்காவது நான் ஃபியூச்சர்ல பெரிய ஆக்டர் ஆனா கண்டிப்பா நான் விஜய் சார் கூட ஒரு நாள் நான் நடிப்பேன்டா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலையாள சினிமால இருந்து தமிழ் சினிமா எல்லா சினிமாவையும் கலக்கிட்டு இருக்காரு ஆக்ஷன்ல. சந்தீப் ரவிராஜ் சார், வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்படி போயிட்டு இருக்கு உங்க ஃபிலிமோகிராஃபி ஜேர்னிலாம். இப்போ ஜனநாயகன்ல ஒரு மரணமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க, அதுவும் ஹீரோ எலவேஷனுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ற ஒரு சீன். எப்படி இருந்துச்சு? இந்த ரிசப்ஷன்லாம் எப்படி இருக்கு? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குமுதம் நியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ். அந்த படம் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து இதோட ரிசப்ஷன் எப்படி இருக்கும், ஆடியன்ஸ் எப்படி இதை எடுத்துக்க போறாங்க அப்படின்ற பயம் எனக்கு ரொம்பவே இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஒரு இம்பார்ட்டன்டான சீக்வன்ஸு, விஜய் சாருக்கு ஒரு எலிவேஷன் வர்ற ஒரு சீனு. ஸோ அந்த சீனை நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றதை வச்சு தான் அந்த சீன் ஒர்க் ஆகும். அப்போதான் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போதான் அதோட எலிவேஷன் ஒர்க் ஆகும், இன்டென்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ அப்படின்றப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்துச்சு. பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம், நல்லா பண்ணியிருக்கோம்னு கான்ஃபிடென்ட் இருக்கு, எல்லாரும் சொன்னாங்க. டப் பண்ணும்போதும் கான்ஃபிடென்ட் இருந்தது. எனக்கு வந்து தியேட்டர்ஸ்ல ஆடியன்ஸ் பாக்குற வரைக்கும் எனக்கு அது வந்து ஒரு பயத்துல தான் நான் இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் தி டே நான் ஃபர்ஸ்ட் டே ஃபேன்ஸோட தான் பார்த்தேன். பார்க்கும்போது கடவுளே இந்த போர்ஷன் நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். சாருக்கு அந்த கிளாப் கிடைச்சிடணும், என்னால கரெக்டா பண்ண முடிஞ்சிடணும், அப்படியே காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா அந்த சீன் வந்துச்சு. ஓவரால் ஆடியன்ஸ் கத்துனாங்க, என்னை திட்டினாங்க, என்ன பேட் வேர்ட்ஸ்ல பேசினாங்க. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க ஒரு லாஃப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க பக்கத்துல உட்காந்துட்டு. அப்போ ஒவ்வொரு லாஃபுக்குமே பக்கத்துல இருக்கிற ஆடியன்ஸ்லாம் திட்டினாங்க. நானும் பார்த்தேன், நான் எப்படி ஃபர்ஸ்ட் தான் பார்த்தேன். அப்போ வந்து கத்துனாங்க. அது எப்படி இருந்துச்சு கேட்கறப்போ? உங்களை யாராச்சும் பார்த்தாங்களா? இங்க தான் உட்காந்துருக்கான். ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படியே ரேண்டமா பார்த்தாங்க, நான் அவ்வளவா கவனிக்கல. அதுக்கப்புறம் படம் முடிச்சு அந்த சீன் முடிஞ்சு அதுக்கப்புறம் பயங்கரமா திட்டினாங்க. திட்டினப்பே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். நம்ம திட்டி வாங்கி ஹாப்பி ஆகுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு வேற ஒரு சந்தோஷம் தான். சோ ஆடியன்ஸை பயங்கரமா திட்டி கத்துனாங்க, அப்ப அந்த சீன் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். படம் முடிச்சு வெளில எல்லாரும் வந்தப்போ ரொம்ப எல்லாருமே நல்லா ட்ரீட் பண்ணாங்க, நல்லா பேசினாங்க, சிரிக்க சொல்லி கேட்டாங்க எல்லாரும். ஆமா, அதை சிரிக்க சொல்லி ரொம்ப கேட்டாங்க. அது மாதிரி நல்லா நல்லா போச்சுங்க. ஓகே, சிஎம் சார் கூட பக்கத்துலேயே உட்காந்துருந்தீங்க, ஏதாவது பேச முடிஞ்சுதா? உங்க ஃபிலிம்ஸ் ஏதாவது அவர் பார்த்துருக்காரு, அதை கேட்டிங்களா? என்ன பேசுனீங்க? இது எப்படி இது நீங்க கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து சார் வந்து என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அந்த படம் கமிட் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் ஷூட் வேற போர்ஷன்ஸ் எல்லாம் போயிருந்தேன். ஸோ என்னோட போர்ஷன் வந்து விஜய் சாரோட இருக்கு அப்படின்னு ஒரு டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டே வந்துருச்சு. ஸோ நான் ஃபைனலி செட்டில் இருக்கேன். வேனிட்டில இருந்து வந்தேன், காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணி அந்த கேரக்டருக்காக மூடா ரெடி ஆயிட்டேன். பிரகாஷ் ராஜ் சார் வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. ஸோ நானும் இருக்கேன், பிரகாஷ் ராஜ், ரேச்சல் மேம் இருக்காங்க, எவ்ரிபடி இந்த சீன் எல்லாரும் வந்தாச்சு. பட் லாஸ்டா ஒரு சேர் மட்டும் எம்டியா இருக்கு. நான் கூப்பிட்டு கேட்கறேன், இங்க வந்து யாரு அப்படின்னா, இங்க சார் அப்படின்னாங்க. பயங்கரமான எனக்கு ஒரு எப்படி சொல்றது, அது வேர்ட்ஸ்ல சொல்ல முடியல. ஸோ அவ்வளோ ஹாப்பி ஆயிட்டேன். சாரை பார்த்ததே இல்லை.
சார் வரும்போதே வந்துட்டாங்க. போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் வந்தாங்க. வந்த உடனே எப்பவுமே காமா இருக்காங்க தான் அதிகமா நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். காமா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு அப்படின்னு. பட் சார் வரும்போது ரொம்ப ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே எல்லாரும் ஹாய் 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 ஹாய்ன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பார்க்கும்போது வந்தாங்க. பிரகாஷ் ராஜ் சார் கிட்ட தொட்டாங்க, கொஞ்ச நேரம் பேசினாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் என் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. உட்காந்துக்கப்புறம் வினோத் சார் வந்து அந்த சீனோட மூடையும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் சார் என்னை டேர்ன் பண்ணாங்க. என்னை பார்த்துட்டு ஆர்டிஎக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா அப்படின்னாரு. அது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார் பாத்துருக்காரு அப்படிங்கறது? எப்படி இருந்துச்சு? சார் பாத்துட்டாருன்றது எனக்கு ஒரு 1.5-2 இயர்ஸ் முன்னாடியே தெரியும். பிகாஸ் பாத்துட்டு டைரக்டருக்கு சார் கால் பண்ணியிருந்தாரு. சூப்பர். ஓகே. அந்த படத்தோட டைரக்டருக்கே சார் கால் பண்ணி என்ன பத்தியும் சொல்லியிருக்காரு, படத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு. ஓகே. ஆக்சுவலா அந்த ஃபிலிம்ல வந்து லோகேஷ் கனகராஜ் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் ஃபார் இன்ஸ்பைரிங்னு ஒரு கார்டு பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் ஆர்டிஎக்ஸ்ல. இல்ல அதுக்கு நான் அது சும்மா ஒரு ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருந்தேன். ஓகே. அதுக்காக அது போட்டேன். ஓகே ஓகே. இல்ல அது சம்பந்தம் இல்ல, சொல்றேன். இந்த மாதிரி விஜய் சாரோடைய பாண்ட்ல இருக்கிறவர் தான் லோகேஷ் சார். ஸோ தமிழ் சினிமால இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்து ஒரு மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்துட்டு ஆர்டிஎக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சொன்னது வந்து நான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன். ஓகே சார், நான் உங்களை பார்க்கறதே என் லைஃப்ல நான் இது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் நடக்கும்னு நம்பல சார். நீங்க நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, நான் நல்லா ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்க சொல்றது வந்து ஆக்டரா எனக்கு ரொம்ப எமோஷனா இருக்கு சார். இல்லையா, நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னாரு. நான் டைரக்டர் கூட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு. ஆமா சார் தெரியும் சார், நீங்க பேசின விஷயம் என்கிட்ட சொன்னார் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே ரெடி தானே, போலாமா நீங்க? ஓகேவா? ஓகே சார் போலாம் சார். அப்படிதான் அப்புறம் அந்த சீனுக்குள்ள ஒர்க் பண்ணோம் நம்ம. ஓகே. இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினச்சேன். அந்த சீனில் பிரகாஷ் ராஜ் சாரும் இருந்ததுனால கேட்குறேன். இவங்க 2 பேருக்குமே பொலிட்டிக்கல் ரீதியாக வேறு ஐடியாலஜிஸ். அங்கே செட்டில் இவங்க 2 பேரும் எப்படி பேசினாங்க அந்த கேள்வி நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இன்னும் இங்கே எப்படி இருக்காங்க இங்கே எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி வச்சு தோணுச்சா உங்களுக்கு? விஜய் சார் வந்து நான் அந்த டே நான் சார் பார்க்குற முன்னாடி ஒரு வாரம் நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சாரோட ஃபர்ஸ்ட் மாநாடு முடிச்ச அந்த வேர்ல்ட் எல்லாருமே ஹோல் தமிழ்நாடே அந்த ஸ்பீச்சை கேட்டுச்சு பார்த்தாங்க. நானும் அந்த பேச்சை பார்த்த விஜய் சாரோட அப்படி ஃபயர்ல இருந்தோம் எல்லாருமே. பார்த்தா அந்த ஒரு வாரம் கழிச்சு தான் சாரோட ஒர்க் பண்றேன். சோ அப்பதான் சார் வராங்க. அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி தான் பிரகாஷ் சார் வந்து அவரை பத்தின விமர்சனம் ஏதோ பண்ணியிருந்தாங்க. சோ இது ரெண்டும் இப்ப வர போறாங்களே, இந்த செட்ல எப்படி இருக்க போறாங்களோ அப்படின்னு நினைச்சேன். இவங்க அங்க பேசினவங்களா இவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஓகே. அப்படியே ஆப்போசிட்டா இருந்து அப்படியே ஆப்போசிட் வந்தாங்க அப்படின்னா ஏய் செல்லம் அப்படின்ற மாதிரி சார் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஹாய் சார் அப்படின்னாங்க. 2 பேரும் கை கொடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் எப்படி இதுன்னு யோசிச்சேன். சரி சினிமா வேற அப்படின்றது எனக்கு அங்கேயும் தெரிய வந்து. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், இந்த படத்துக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க? நீங்கள் ஆர்டிஎக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஓப்பனிங் அந்த சீன்லேயே. அதுக்கப்புறம் அந்த அந்த ஒர்க்கு ஹெச்என் சார் பார்த்து உங்களை சூஸ் பண்ணாங்களா இல்லை வேற ஏதாச்சும் நடந்துச்சா? ஆர்டிஎக்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்துச்சு அந்த படம். பட் அமைஞ்சது வந்து மதி சார்னு சொல்லிட்டு சாரோட அசோசியேட் டைரக்டர் ஒருத்தர் மதி, அவருதான் காஸ்டிங்லாம் பாக்குறாங்க. ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தெரியும் இந்த படத்துல நமக்கு கிடைக்காது அப்படின்னு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்பினேன் கண்டிப்பா கிடைக்காது அப்படின்னு. பிகாஸ் ஊரே இண்டஸ்ட்ரியே ட்ரை பண்ணுது கடைசி படம் அப்படி இருக்கும், நமக்கு என்ன இதுல கிடைச்சிட போகுது அப்படின்ற நானும். ஆனா பட் இவரோட நம்பர் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. ஜஸ்ட் லைக் தட் ஒரு படம் போஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும்போது நான் கால் பண்ணேன். சரி ஏதாச்சும் இருந்தா சொல்றீங்களான்னா, இல்லைங்க டெஃபினட்டா எதுவும் இல்லை, பார்க்கலாம் ஏதாவது இருந்தா நான் சொல்றேன் சார் அப்படின்ட்டு வச்சுட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா ஒரு நாள் ஒரு கால் மதி சார் கிட்ட இருந்து, சார் நீங்க சென்னையில இருக்கீங்களா கேரளால இருக்கீங்களா? இல்ல சார் வீடு கேரளா தான், பட் சென்னையில இருக்கேன் சார், கொஞ்சம் வர முடியுமா ஆஃபீஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா. வரேன் சார் அப்படின்னு சொல்லி போனேன். போனா பார்த்தாங்க மேல ஒரு வாட்டி வினோத் சார் பாத்துருங்க அப்படின்னா. என்ன சார் விஷயம்? இல்ல பாருங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு. மேல போனேன், வினோத் சார் இருந்தாங்க. வணக்கம் சார்னா. வணக்கங்க அப்படின்னாரு. உட்காருங்க அப்படின்னு. உங்க ஒர்க் சொல்லுங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஆர்டிஎக்ஸ் பார்த்து நல்லா பண்ணிருந்தீங்க அப்படின்னு. அப்புறம் இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, அது கராத்தே பாப்புன்னு ஒரு படம் வந்து சார் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், மலையாளத்துல இந்த படம் இருக்கு, நல்லா பண்ணிருந்தீங்க ஆர்டிஎக்ஸ்ல. ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ஷன் இருக்கு, ஒரு டைனிங் டேபிள் சீன் இருக்கு, அது மட்டும் எனக்கு ஒரு 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 மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? சார் டெஃபினட்டா காட்டுறேன். அங்கே ஆடிஷன் பண்ணி காமிச்சேன். அப்படி சொன்னோனே மதி சார் கூட்டிட்டு கீழே போனேன். அந்த டைனிங் டேபிள் ஷாட் மட்டும் பண்ணி காமிக்க சொன்னாரு. நான் அந்த மூட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் பண்ணோடனே ஒரு ஓகேன்ட்டாரு. நான் கேட்டேன் சார் ஒரு வாட்டி தான் பண்ணேன் மதி சார், ஓகேவா உங்களுக்கு? எனக்கு ஓகே அப்படின்ட்டாரு. அப்புறம் வினோத் சார் கிட்ட காமிச்சாங்க. வினோத் சார் ஓகே இதுக்கு இதுதான் வேணும் போதும் அப்படின்ட்டு. அப்படிதான் இந்த படத்துக்குள்ள வந்தேன். ஸோ வினோத் சாருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி இந்த நேரத்தில். ஓகே. நீங்க அந்த இடத்துல வந்து தடுமாற்றம் இதெல்லாம் டக்குன்னு பண்ணிட்டீங்க அப்படியே? அந்த மூடு சொல்லியாச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் எப்பவுமே ஒரு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு காட் மேல. எது பண்ணாலும் ஒரு ஒரு கண்ணை மூடிடும் ஒரு 3 செகண்ட்ஸ்க்கு. மூடிட்டு அவங்க ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி தான் நான் கண்ணை திறப்பேன். கடவுளை இறைவனை நினைச்சுக்கிட்டு ஓப்பன் பண்ணுவேன். என்னவா நான் நினைக்கிறேனோ அந்த கேரக்டரா நான் பிரதிபலிக்கணும், கடவுளை என் கூட இரு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு ஆரம்பிப்பேன். ஸோ கண்டிப்பா அந்த நேரத்துல எனக்கு
அது யூஸ் ஆயிருக்கு எப்பயும். ஓகே. நீங்க கேரளான்னு சொன்னீங்க. கேரளால விஜய் சாருக்கு ஒரு பயங்கரமான கிரேஸ் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்படி இருக்கிறப்போ நீங்க லாஸ்ட் படத்துல இருக்கீங்க. உங்க சர்க்கிள்ல ரிசப்ஷன்லாம் எப்படி இருக்கு? உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைட்லலாம்? கேரளால தான் பொறந்தேன். இன்னும் அம்மா அங்கதான் இருக்காங்க. Okay. ஹோல் ஃபேமிலி அங்கதான் இருக்காங்க. பட் நான் இங்க ரொம்ப வருஷமா சென்னையில தான் இருக்கேன். இங்க சென்னையில ரெல்ஸ் பக்கத்துல பொன்னேரின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓகே. அங்கதான் பிறந்து வளர்ந்தது. ஸ்கூல் அங்கதான் படிச்சேன். ஸோ எல்லாமே சென்னை தான். ஓகே. எப்பயாவது போறது வர்றது உண்டு தான் கேரளால. ஸோ கேரளால வந்து எனக்கு ஆர்டிக்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. Okay. இந்த ஒரு படம் எப்படி வரும் அப்படின்றப்போ நான் இந்த படம் நடிச்சிருக்க விஷயம் நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. ஓகே. சொல்லாமலே வச்சிருந்தேன். ஃபேமிலியில சொல்லல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லல, யாருக்குமே சொல்லல. Jan 1 அன்னைக்கு தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே சொன்னேன் இந்த படத்துல நானும் இருக்கேன்னு சொல்லி. ஓகே. பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. ஏன்னா விஜய் சாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் கேரளால. ஆமா. நம்ம இமேஜினே பண்ண முடியாது. ஓகே. அப்படி ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. இப்போ கூட நான் பார்த்தேன் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் டே ரெக்கார்ட் வந்து இது வரைக்கும் பண்ணதோட 14 crores ஏதோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படின்ற மாதிரி நானும் கேள்விப்பட்டேன். ஏன்னா பிகாஸ் அவ்வளோ கிரேஸான ஃபேன்ஸ் அவங்களுக்கு அங்க. ஓகே. அவ்வளோ லவ் பண்ணுவாங்க சார். ஸோ அப்படின்றப்போ அதுல நம்மளும் இருக்கோம் அப்படின்றப்போ ரொம்ப பெரிய சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும். ஆர்டிக்ஸ்க்கு அப்புறம் ஒரு மலையாளத்துல ஆடியன்ஸ்க்கு எனக்கு இன்னும் ரொம்ப அட்டாச் ஆயிட்டாங்க என்னோட. ஓகே. ஆமா. சோஷியல் மீடியால யாராச்சும் திட்டினாங்களா அந்த மாதிரி டேக் பண்ணி திட்டுறது, மெசேஜ் அனுப்புறது ஏதாச்சும் வந்துச்சா அந்த மாதிரி? இப்ப ரீசெண்டா ஒரு கொஞ்ச நாளா நேத்தோ இன்னைக்கு காலையிலயோ ஏதோ ஒரு மீம் பார்த்தேன். சீமான் சாரோட சீமான் சார் சிரிப்பு எடுத்து என்னோட சிரிப்புல கன்வெர்ட் பண்ணி மீம் போட்டிருந்தாங்க. என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீம் பார்த்தேன். அப்புறம் திட்டி மீம்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதான் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன திட்டினாங்க. இவனெல்லாம் இப்படிதான் சாவடிக்கணும் அப்படின்னா ஓகே இதுதான் தேவை, அந்த கேரக்டருக்கு இதுதான் தேவை, அது ஜஸ்டிஃபை பண்ணிருக்கு. ஓகே சந்தோஷம். ஆக்சுவலா நான் என் பக்கத்துல உட்காந்து இருந்தவங்களாம் இன்னும் இப்படி ஈஸியா கொள்ளிட்டு நல்ல ஒரு இவங்களை வந்து என்ஜாய் பண்ணி கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கோவம் தான் வந்துச்சு அவங்க மேல. அது இப்போ ஒரு ஆக்டரா இந்த மாதிரியான ஒரு ரிசப்ஷன் இன்னைக்கு பண்ண கேரக்டர் தான் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு நெகட்டிவ் ரோல்ஸ் வந்து இப்போ ஆர்டிஎக்ஸ்லையும் ஒரு கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் ரோல், இதுலேயும் நெகட்டிவ் ரோல்ன்றப்போ உங்களுக்கு ஓகேவா இந்த மாதிரி பண்றதுக்கு? ஓகே. எனக்கு வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்மள தேடி வரும்போது எனக்கு அந்த கேரக்டரா ஓகே, பட் அந்த கேரக்டருக்குள்ள நம்ம யூஸ்வலா பண்றது பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு சப்கான்சியஸா இருக்கும். ஓகே இது நமக்கு நெகட்டிவா கிடைச்சிருக்கு. எனக்கு அப்கமிங் ஃபிலிம்ஸ் என்னோட கம்ப்ளீட்டா வேறையா இருக்கு. ஆனா இந்த படம் நமக்கு இப்படி கிடைச்சிருக்கு. சோ இந்த படத்துல இந்த கேரக்டருக்கு நம்ம வந்து எப்படி ஜஸ்டிஃபை பண்ணணும், முன்னாடி படங்களோட எந்த வித சாயலும் வரக்கூடாது அப்படின்றது எனக்கு நான் மட்டும் இல்ல எல்லா ஆக்டருக்குமே அது இருக்கும். நான் ரொம்ப கவனமா இருப்பேன் அந்த விஷயத்துல. திரும்ப எந்த சாயல் ஆர்டிஎக்ஸ் பார்த்துருப்பாங்க டெஃபினட்டா. ஆர்டிஎக்ஸ்ல இருந்து இந்த கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு வெரைட்டி இருந்திருக்கணும். ஆக்ஷனா இருந்தாலும் வில்லனிசமா இருந்தாலும் பட் அதுல என்ன டிஃபரன்ஸ் காட்ட முடியும் அப்படின்ற ரொம்ப கான்சியஸா இருப்பேன். சோ அப்படிதான் இதுல வேற ஒரு ஸ்டைல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ல ஒர்க் பண்ணி பார்த்தேன். அது நல்லா ஒர்க் ஆயிருக்கு இப்போ. சோ அதனால எப்படி வேணாலும் பண்ணலாம், பட் அதுல டிஃபரன்ஸ் பண்றோமா அப்படின்றதுதான் ஹாப்பி. அப்ப நான் அதுல ஹாப்பி. ஓகே. கராத்தே பாபு அந்த படத்துடைய டீசர்ல நாங்க உங்களை பார்த்திருந்தோம். அதில் என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா கணேஷ் கே பாபு சாருடைய ஒரு ஃப்ளேவர்லேருந்து வேறு மாதிரி டாடாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு படமாக இருக்குது பார்க்குறப்போ. அதில் என்ன மாதிரியான ரோல் இது எப்படி இருக்குது உங்களுக்கு? அது வந்து இப்போ வித்தின் 1 month ஆகஸ்ட் 28 கராத்தே பாபு எல்லாருக்கும் வரப்போகுது. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போங்க. ஆமாம், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் நானும் அந்த படத்துக்கு மேலே. பிகாஸ் ரவி சாரும் கணேஷ் அவரோடது ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆடியன்ஸுமே அந்த படத்துக்கு மேலே. நானும் அதில் ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கேன். டெஃபினட்டா எப்படி ஆர்டிஎக்ஸ்ல பாத்தீங்களோ, விக்ரம்ல பாத்தீங்களோ, ஈவன் ஜனநாயகன்ல பாத்தீங்களோ, இதுல எந்த விதமான ஆளாவும் நான் கராத்தே பாபுல நான் இருக்க மாட்டேன். டோட்டலா அப்படி இருக்கணும்னு ஒர்க் பண்ணிருக்கேன். எப்படி இதெல்லாம் மக்கள் ஏத்துக்கிட்டாங்களோ, ரெகனைஸ் பண்ணாங்களோ, கண்டிப்பா கராத்தே பாபுக்கும் எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் பண்ணதுல இருந்து கம்ப்ளீட்டா வேற ஒன்று பண்ணிருக்கேன். சோ ஒர்க் ஆகும் நம்புறேன். கராத்தே பாபு அந்த டீசர் பார்க்குறப்போ ஒரு சீன்லலாம் வந்து ரவி சார் இந்த ஜெயில் கம்பி இருக்குல்ல, அதை பிடிச்சிட்டு இப்படி லாங் ஷாட்னு வச்சுருந்தாங்க, டாப் ஷாட். அது பார்க்குறப்போ இன்னும் இவ்வளோ இன்டென்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. படமாக எவ்வளோ ராவான ஒரு படம் அது? படம் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா ஆக்ஷன் படம் தான். நம்ம டீசர்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம். ரைட்டிங்காவுமே கணேஷ் அவரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்காரு பொலிட்டிக்கலா. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 1 monthல கேட்கலாமா? கேளுங்க. படம் வந்து ஆரம்பிக்கிறப்போ ரவி சாரும் கணேஷ் கே பாபு சாருமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஒரு லீடிங் பார்ட்டியில இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனோட கதை அப்படின்ட்டு. அது உண்மையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்? எனக்கு அதை பத்தில எதுவும் சொல்லல. எனக்கு ஓரளவு என்னோட கேரக்டரைசேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. என்னோட கேரக்டரைசேஷனும் அந்த மூட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நான் அதை வச்சுதான் எல்லாமே ஒர்க் பண்ணேன். அந்த அளவுக்கு நான் உள்ள போல. பட் மேடையில தான் இன்னைக்கு ரவி சார் ஏதோ மேடையில சொல்லியிருந்தாங்க, அந்த மாதிரி கதைன்னு சொல்றாங்க. நானும் போய் பார்த்தேன். அப்படி ஏதோ அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இது அதுக்குள்ள இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரியல அதை பத்தி. ஓகே.
இது இல்லாமல் இன்னும் எந்தெந்த படங்கள்லாம் தமிழ்லையும் மலையாள சினிமாலையும் உங்களை எதிர்பார்க்கலாம்? அதுல வந்து அரசன்ல நடிக்கிறேன். ஓகே, இது மட்டும் இப்ப சொல்றேன். அதை தாண்டி அதுக்குள்ள நான் எதுவும் போக முடியாது. ஓகே, ஸோ அரசன்ல இருக்கேன். Okay. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா சொல்றேன். ஓகே, அப்புறம் வந்து காலனின்னு சொல்லிட்டு அறம் டைரக்டரோட ஒரு படம், ஓகே. கோபி சாரோட காலனி, படம். காலனி போஸ்டர் நான் பார்த்துருக்கேன். ஆமா, ஓகே. ராதிகா மேம். நம்மளோட படம் ரொம்ப இன்டென்ஸான ஒரு படம். ராதிகா மேம்க்கு எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா அவங்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு அந்த படத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நான் பார்த்ததை வச்சு சொல்றேன். அந்த Okay. மாதிரியான ஒரு படம். ஸோ அதுல நான் ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுல இப்போ நீங்க இவ்வளவு சொன்ன படங்களும் கராத்தே பாபுக்கும் கம்ப்ளீட்டா வேற யாருக்கும் காலனி என்னோட கேரக்டரைசேஷன். ஓகே, அதுலயும் அப்படிதான் நினைச்சுதான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். அதுவும் வரப்போகுது. ஸோ மலையாளத்துல மம்முட்டி சாரோட ஒரு படம் டாக்ல இருக்கு. ஸோ ஓகே. அப்கமிங்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம் இதான். நிறைய படங்கள்ல உங்களை நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே, அரசன்ல இருக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா சொல்லிட்டீங்க. ஏதாவது லைட்டா எப்படி போயிட்டு இருக்கு படம் அப்படிங்கிற மாதிரி? சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுதான் இதுதான் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் இப்போதைக்கு சொல்ல முடியும். ஓகே, இருக்கேன். அது வேணா சொல்றேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்ட்டு எப்போ முடிவு பண்ணி நடிக்கணும்? அதில் வந்து ஆளே பயங்கர ஃபிட்டாக இருக்கீங்க, ஆக்ஷன்ஸ் பயங்கரமாக புல் பண்ணுறீங்க. இதில் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணதா நீங்கள்? உங்கள் ஜேர்னி இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு? இல்லை, இப்போ நமக்கு வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுன்றது பெரிய டாஸ்க். நமக்கு தெரியும். ஒரு சினிமான்ற ஒரு ட்ரீம் எடுத்து அதுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எவ்வளவு பெரிய டாஸ்கா இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல நம்ம ஒர்க் பண்ணுவோம். நமக்குன்னு ஒரு 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 விஷயம் இருக்கு. இப்படிதான் நம்ம ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன கேரக்டர்ஸ் கிடைக்குதோ அந்த கேரக்டர்ஸ்குள்ள போவோம். அது பிரேக் டவுன் பண்ணி பண்றதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் அதை நம்ம அது பண்ணிக்கலாம். கிடைக்கிறது என்னமோ அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டரா என்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ரொம்ப கவனிப்பேன். எப்படி சிறப்பிக்க முடியும் இந்த கேரக்டர் தான் ஓகே, முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் ஷேடா சேமா? ஓகே, சேம் தான். ஓகே, அதுக்கும் இதுக்கு என்ன நீ பண்ண போற அப்படின்னு நான் எனக்குள்ள கேட்டுப்பேன். அதுக்குள்ள நான் இப்படி ஒண்ணு பண்ண போறேன் அப்படியே டிஃப்ரெண்டா தெரிவேன். ஓகே, அப்ப சேமா இல்ல. சோ இப்படி நான் என்னோட ஒரு படங்களும் நான் பாத்துப்பேன். இப்போ நீங்க கராத்தே பாபு கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும், காலனி கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும், அரசன் நீங்க பாருங்க கண்டிப்பா வேறையா தெரியுவேன். சோ இப்படிதான் நான் இப்ப அதெல்லாம் கம்ப்ளீட்டா 1 by 1 மாறிடுச்சு. ஆக்ஷன் மட்டும் இல்ல, கராத்தே பாபுல எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆளா கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்படி 1 by 1 எல்லாத்துலயும் டிஃபரன்ஷியேட் காமிச்சிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்க ஜேர்னி நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ டஃபா, எல்லாருக்குமே ஒரு டஃப்பான விஷயம் இருந்திருக்கும் ஸ்டார்ட்ல. அப்படி இருந்துட்டு இப்போ விஜய் சார் லாஸ்ட் படத்துல நம்ம ஒரு அங்கமா இருக்கோம், பாக்குறப்ப எப்படி இருக்கு? இது வந்து போன இன்டர்வியூ கூட சொல்லியிருந்தேன், சார் கிட்டயுமே சொல்லியிருந்தேன், விஜய் சார் கிட்டயுமே இதை நான் சொன்னேன். ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு 5th 6th 7th படிக்கும்போது டெஃபினட்டா ஐ வாண்டட் டு பிகம் an actor அப்படின்றத நான் முடிவு பண்ணேன். பிகாஸ் அப்பா சென்னைக்கு வந்து நாங்க ஆக்டர் ஆகணும் அப்படின்னு, அது அவருக்கு நடக்கல. ஸோ அப்போதுலேருந்தே அப்பா நான் பிறக்கும் போதுல இருந்து என்ன வளர்த்த விதமா இருக்கட்டும் எல்லாமே சினிமான்னு சொல்லி தானே வளர்த்தாரு. ஸோ அப்படி மைண்ட்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தது. நானுமே ஒரு 6th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது டெஃபினட்டா ஆக்டரா தான் ஆயிரணும் நம்ம அப்படின்றது ட்ரீமா இருந்தது. அப்படிதான் லைஃப் ஆரம்பிச்சேன். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பகவதி வில்லன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. இதை நான் விஜய் சார் கிட்டயுமே சொன்னேன், அதான் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். பகவதி வந்து ஸ்கூல் வந்து மழையில லீவ் விட்டாங்க. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பகவதி பார்க்க போனோம். அண்ட் அப்புறம் வில்லன் பார்த்தோம். பகவதி பார்த்துட்டு வெளில வரோம். பயங்கரமா பிடிச்சிருச்சு எனக்கு அந்த படம். அந்த இன்ட்ரோல் பிளாக்ல எல்லாம் அந்த குழந்தை இந்த மண்ணை தொட்டுண்டா அப்படின்லாம் சொல்லுவாரு. பயங்கர கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. ரொம்ப பெரிய ஃபேனோ அந்த அங்கதான் நான் பயங்கரமான ஃபேனா மாறேன். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து ஒரு டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விக்ரம் சார் தான். ஓகே, விக்ரம் சார் தான் எப்பயுமே அவர் தான் எனக்கு அவ்வளோ பெரிய பிகஸ்ட் ஃபேன் அவருக்கு. ஸோ ஆனால் விஜய் சார் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பகவதியில ரொம்ப அடாப்ட் ஆகிட்டேன் நான் பகவதியில சாரோட அந்த படத்துல மூலியமா தான். ஸோ வந்துட்டு அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது நான் சொன்னேன், மச்சான் டே நான் இப்போ சொல்றேன்டா, என்னைக்காவது நான் ஃபியூச்சர்ல பெரிய ஆக்டர் ஆனா கண்டிப்பா நான் விஜய் சார் கூட ஒரு நாள் நான் நடிப்பேன்டா அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். ஐயோ சூப்பர் மச்சான் அப்படியா நட்டுறா அப்படிலாம் சும்மா கிண்டல் பண்ணுவாங்க ஸ்கூல் டேஸ்ல. கட் பண்ணா 26 இயர்ஸ் கழிச்சு அது நடந்திருக்கு. விஜய் சார் கிட்டயும் இது சொன்னேன், ஏய் சூப்பர்மா கங்க்ராட்ஸ் குட் குட் வெரி குட் அப்படின்னாரு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, நம்ம நினைச்சோம் அதை செயல்படுத்தி இருக்கிறோம் அப்படின்றது வந்து நம்பிக்கை நினைக்கும் போது அந்த கான்ஃபிடென்ட் விஜய் சார் கிட்ட பிடிச்சதும் எனக்கு கான்ஃபிடென்ட் தான். அவர் என்ன நினைச்சாரோ யார் என்ன சொன்னாலும் நான் நினைச்சேன் அதுக்காக ஒர்க் பண்ணுவேன், அது நடக்கும் நம்பினாரு, நடந்துருச்சு. அந்த மாதிரி நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது அடையணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பா அந்த கான்ஃபிடென்ட்டோட இருந்தா நடக்கும் நான் நம்புறேன். ஓகே, ஸோ அப்படிதான் நடந்திருக்கு இது வரைக்கும் லைஃப்ல. ஓகே, சினிமாவை தாண்டி ஆஸ் எ பொலிட்டிக்கல் லீடரா ஏன்னா நிறைய விமர்சனம் வச்சாங்க, ஜெயிக்க மாட்டாரு அது இதுன்ட்டு, இப்போ ஜெயிச்சு ஒரு சிஎம்மா இருக்காரு. எப்படி இருக்கு உங்களுக்கு பாக்குறப்ப? வர ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே, டெஃபினட்டா ரொம்ப சந்தோஷம். பிகாஸ்
எவ்வளோ விமர்சனங்கள் வந்திருக்கலாம், எவ்வளவோ சொல்லியிருக்கலாம், எவ்வளோ பெரிய பெரிய அனலைசஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதெல்லாம் எதுவுமே இல்லாம உடஞ்சிருச்சுல கம்ப்ளீட்டா. ஆமா. எல்லாமே உடஞ்சிருச்சுல. சாரோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் நான் வியந்து பாக்குறேன். எவ்வளோ பேர் என்னமோ சொல்றாங்க, பட் சார் எடுத்து வச்ச அந்த ஒரு ஸ்டாண்டு, அந்த கான்ஃபிடென்ட், நான் வருவேன், நான் முடியும், நான் நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அதுதான் நான் இந்த அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னில நான் பாக்குறது. ஓகே. மக்கள் என்ன நம்புவாங்க, நான் வந்துருவேன் அப்படின்னு நினைச்சார் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ட் நம்ம லைஃப்ல நமக்கும் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நம்மளால முடியும் அப்படின்ற தாட் நான் அங்க வந்து சார் கிட்ட இருந்து படிக்கிறேன். ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நினைச்சது அடைஞ்சதுன்றது வந்து. ஓகே. லாஸ்ட் பிரகாஷ்ராஜ் மேம், பிரகாஷ்ராஜ் சார், ரைச்சல் மேம், இவங்க 2 பேர் கூடயும் உங்களுக்கு காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. as a சீனியரா பிரகாஷ்ராஜ் சார் வந்து எப்படிலாம் உங்க ஃபிலிம்ஸ் அவர் பார்த்திருக்காரா, என்ன பேசுனீங்க அந்த தருணம்? என்னோட முதல் படம் வந்து தூங்காவனம் சொல்லிட்டு தமிழ்ல ஓகே. கமல் சாரோட, அது ஒரு ரீமேக் மூவி இல்லையா? ஓகே. கொரியன் படத்தோட ரீமேக் நினைக்கிறேன், பிரெஞ்சு நினைக்கிறேன் ஓகே ரீமேக். ஸோ அதுல நானும் நடிச்சிருந்தேன். ஸோ அதுல வந்து பிரகாஷ் சாரோட நான் ஆல்ரெடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கேன், அவர் கூட தான் நடிச்சிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்றதுக்காக நான் போல, பிகாஸ் அந்த இந்த சிச்சுவேஷன் அப்படி இல்லை, நான் தான் சார் அதுன்னு அப்படி நான் சொல்லிக்கல. பட் ஆனா படம் அந்த பாபி டியோல் சாரோட ட்ரெஸ் கிளிக்கிற ஒரு ஷாட் இருக்கு, அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிரகாஷ் சார் இருக்காங்க, இருந்தப்போ சொன்னார், ஏய் சூப்பரா பண்ணிட்டையா அப்படின்னாரு. சார் ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் ரேச்சல் மேம் பத்தி சொல்லி ஆகணும், பிகாஸ் ரேச்சல் அந்த சீன், அந்த மார்க்கெட் சீன் இருக்கு, ரேச்சல் மேம் கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசிட்டு போற ஒரு க்ளோஸ் அப் இருக்கு. ஸோ அதுவுமே வந்து அதான் என்னோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் எனக்கு அந்த ஜனநாயகன்ல. ஓகே. ஓ, அந்த சீன் என்னோட முதல் டே. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரேச்சல் மேமோட எக்ஸ்பிரஷனும் அவங்க அந்த கேரக்டர் கேரி பண்ணதுல தான் எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டா என்னால அந்த பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. எங்களுக்குள்ளே ஒரு பேசிக்கிட்டோம், மேம் உங்களுக்கு ஓகே மேம், எல்லாம் அவங்களாம் பேசணும், எல்லாம் ஓகே தான், சூப்பரா பண்ணிக்கலாம் நம்ம சந்தீப் அப்படின்னாங்க. ஓகே மேம் தேங்க்யூ சொன்னோம். அதுவுமே நல்லா வந்திருந்தது அந்த சீன், எல்லாருமே சொன்னாங்க, அந்த சீனை பத்தியும் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இந்த இடத்துல. ஓகே. ஆஃப்டர் த ஷூட் அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமா ஹெச்வினத் சார் வந்து என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? இது வந்து டப்பிங்ல. ஓகே. டப்பிங்ல இல்ல அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து ஏதாவது சொல்லியிருப்பாரு? செட்ல கேக்குறீங்களா? செட்ல சொன்னது சொல்லுங்க, அவுட்புட் பார்த்துட்டு நல்லா பண்ணிருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் அப்ரிஷியேட் பண்ணாங்க? அது வந்து இது ட்ரெஸ் கிளிக்கிற ஷாட், அந்த ஷாட் பார்த்துட்டு நான் சார் கிட்ட ஷாட் முடிச்சு கட் பண்ணிட்டாங்க, எல்லாரும் சூப்பர்னு சொன்னாங்க. நான் ஓடி போனேன் சார் கிட்ட, ஓடி போய் சார் அப்படி சூப்பரா பண்ணிட்டடா, ஓகே சூப்பர்ரா அப்படின்னா, சார் தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா டப்பிங்க்கு வந்து, ஓகே டப்பிங்க்கு வந்திருந்தப்போ டப் பண்ணேன், டப் பண்ணிங்களா முடிச்சிட்டேன், சூப்பரா சந்தீப் உள்ள வாங்க அப்படின்னாரு. உள்ள போனேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தப்பா, எல்லாம் நல்லா பண்ணிட்டேன், நீ ஆல் தி பெஸ்ட், உனக்கு டெஃபினட்டா நீ என்னோட குட் புக்ல இருக்க அப்படின்னு. தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சார் நீங்க நினைச்சிருந்தா இந்த கேரக்டர் நீங்க யாரோ இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டார் கூப்பிட்டு இருந்தாலும் யார் வேணாலும் இந்த கதைக்காக இந்த கேரக்டருக்கு வந்து நடிச்சிருப்பாங்க சார். நீங்க என்ன கூப்பிட்டதுக்கு வந்து நானும் என் குடும்பமும் உங்களுக்கு என்னைக்குமே நன்றி இருக்கிறேன் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு. இல்லையா இல்லையா நல்லா பண்ணிட்டேயா நீ அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். கடைசி கேள்வி, படம் வந்து Jan 9க்கு ரிலீஸ் ஆக இருந்துச்சு, லீக் ஆனப்போ டீமாவும் அதில் நடிச்சிருக்க உங்களுக்கு நீங்க இல்லைன்னா சுற்றி இருப்பாங்களே நடிச்சிருக்கோம், அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? படம் Jan 9 ரிலீஸ் ஆக இருந்துச்சு. நான் Jan 1 என் ஃபேமிலி கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி Jan 9 படம் வருது. நான் Jan 1 தான் என் டோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் சொல்றேன். ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பார்த்தா Jan 9 அன்னைக்கு படம் வரல, இஷ்யூஸ் ஆகுது, சென்சார் இஷ்யூ பார்க்குறோம், கண்டினியூஸாக ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் என்னென்னமோ நடக்குது, படம் வரலன்ற மாதிரி ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டே ஒரு நாள் நான் வீட்டில் ஏர்லி மார்னிங் தூங்கிட்டு இருக்கும் ஒரு கால் வருது. கால் அட்டன் பண்ணா பயங்கர பாராட்டுறாங்க, என்ன பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டடா, சூப்பரா இருந்துச்சு அந்த சீன், டைனிங் டேபிள் சீன் சூப்பர், பாபி டியோல் சாரோட சீக்வன்ஸ் சூப்பர், அந்த மார்க்கெட் சீன் சூப்பர், செம்மையா பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு லிட்டரலா எனக்கு கண்ணு கலங்குது. என்னடா சொல்றீங்க, என்ன விஷயத்தை பத்திடா பேசுறீங்க அப்படின்னு. படமே ரிலீஸ் ஆகல, எப்படிடா நீங்க பாக்கலையா, இன்னொரு படம் டேட் கூட அனௌன்ஸ் பண்ண, டே என்னடா சொல்லிட்டு இருக்க, படம் நேற்று நைட்டு நெட்ல வந்துருச்சுடா அப்படின்னா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷன் ஆயிட்டேன். எனக்கு லிட்டரலா அழுதுட்டேன். என் சீன் எல்லாம் பாத்துட்டீங்களாடா? ஆமாடா வந்துருச்சுடா, சாரிடா, என்ன பண்றது, பார்க்காம இருக்க முடியல, பாத்துட்டேன் அப்படின்னு. உனக்கு தான் அனுப்புவா, டேடே அந்த வேலை எனக்கு செய்யாத, எதுவும் வேணா நீ தயவு செஞ்சு எனக்கு விட்டுரு, எனக்கு ஃபோன் பண்ணாத, நீ பார்த்ததாவே வச்சுட்டு போ, ஆனா தயவு செஞ்சு யாருக்கும் அனுப்பாதடா ப்ளீஸ்டா, அது சாதாரண உழைப்பு இல்லடா, என்னோடது மட்டும் இல்ல, எல்லாரோட உழைப்புடா, அது அந்த வேலையை மட்டும் செய்யாத, அப்படி முடிஞ்சதை டெலிட் பண்ணிடு சொன்னேன். சரிடா சாரிடா, ஏதோ ஒரு இதுல பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பண்றது, பெரும்பான்மையா மக்கள் பாத்துட்டாங்க. பட் ஓகே, இன்னைக்கு அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல இவ்வளவு சக்சஸா போறதை பார்க்கும்போது பரவாயில்ல, இப்படி ஒரு ரிசப்ஷன் அப்படி இருந்தும் மக்கள் தியேட்டருக்கு வந்து இவ்வளவு கொண்டாடுறாங்க. நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்போம் அந்த படத்தை, இப்போ வந்து லீக் ஆன ஓகே புரிஞ்சிக்க முடியுது. ஃபர்ஸ்டா ஆடியன்ஸ் என்ன பார்க்கணும்,
ஸ்கிரீன்ல அப்படின்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாரும் சின்ன போன்ல அப்படி பாத்துட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சங்கடம். ஓகே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இப்போ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பி. ஓகே. இப்போ இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ரோல்ஸை நீங்கள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வில்லன் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். சச்ச ஒரு விக்ரமில் கூட ஒரு கேரக்டர் பார்த்துருப்போம். இந்த மாதிரிலாம் ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு லீடாக பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ட்ரீம் ரோல்னு ஒன்று இருக்கும்ல, அதை பற்றி சொல்லுங்கள். கேரக்டரா ஒரு ட்ரீம் ரோல் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா ஓகே நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அவங்க லைஃபோட எமோஷன்ஸை போர்ட்ரேட் பண்ணணும், அவங்கள போர்ட்ரேட் பண்ணி ஒரு கேரக்டராக நடிக்கணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. ஓகே. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் கேரக்டர் எடுத்து பண்ணணுன்றது ஒரு ஆசை. இன்னைக்காவது எனக்கு அது வந்து சேரும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் லீட் ஆகுறதுன்றது வந்து அது எண்ட் ஆஃப் த டே அதுதான் என்னோட கோல். நான் அதை நினச்சி தான் சினிமாவுக்கு வந்தேன். இதுதான் என்னோட ஆசை. ஸோ இதுக்காக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா படத்துலையும் ஒன்று காட்டணும் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் கன்சிஸ்டன்ஸாக அது ஒர்க் பண்ணுறேன். லீடா என்னால தாங்கக்கூடிய கதைகள் எடுத்து நம்மளால புல் ஆஃப் பண்ண முடியும்ன்ற கதைகள் எடுத்து டெஃபினட்டா லீட் பண்ணணும் அப்படின்றது. ஸ்டோரி ஏதாச்சும் வருதா கேக்குறீங்க? வருது, கேட்கவும் செய்யறேன். இப்போ அது ஆரம்பிச்சிருக்கு. இது இப்பதான் அது ஆரம்பிக்குது. கேரக்டர்ஸ் தேடி வந்துட்டு இருக்கிறதெல்லாம் போய் இப்போ லீடுக்காக கேட்க வர ஆரம்பிக்குது. அது நல்ல கதைகள், என்னால தாங்க முடிய கதைகள் நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ டெஃபினட்டா அதுவும் ஒரு நாள் நடக்கும். சார் மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டா நான் இருக்கேன். அது ஒரு நாள் நடக்கும் நம்புறேன். பார்க்கலாம். உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. தமிழ் ஆடியன்ஸுக்குமே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் உங்கள் நேம் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. உங்களோட இந்த திரைப்பயணம் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து வேற ஒரு தளத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நன்றி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதா அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை எடுத்தாலும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, பழைய நகைக்கு கிராமுக்கு 150 கூடுதலாவும் தரும்.